நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லியே ஆகணுங்க. நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அக்காவோட வீடியோ பார்த்தேன். அந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் ஒரு ஃபிலிமுக்கு 200 கோடி வாங்குறாராமா. அந்த 200 கோடியை விட்டுட்டு இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அதை விட அதிகமாக அமௌண்ட்டை பார்க்குறதுக்காக தான் வராருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஓகே, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு பதில் சொல்லியே ஆகணுங்க. ஓகே, அரசியலுக்கு வந்தால் அதிக அமௌண்ட்டு சம்பாதிக்கலான்ற பிம்பத்தை உருவாக்குனது தான் யார்? ஆல்ரெடி அரசியல் பண்ணவங்க தானே. ஆமாக்கா, நீங்கள் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க? அதிக அமௌண்ட் சம்பாதிக்கலான்னு வந்திருக்கீங்களா? ஆனாக்கா, உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடவே கூடாது. அதுவும் அவர் அரசியலில் ஜெயிச்சிடவே கூடாது. இதுதான் உங்களோட நோக்கமாக இருக்குது. அது சப்போஸ் வந்தாலும் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு, ரூமர்ஸ் அது இதுன்னு போட்டு அவரை முடக்கிடலான்னு பார்ப்பீங்க.